பிரைஸ் தி லார்ட். யோபுவை வந்து நம்ம பார்க்குறப்ப, யோபுவை முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார் அப்படின்ட்டு அந்த 42வது அதிகாரத்தில் இருக்கும். அதில் முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை அப்படின்றது என்னன்னா, முன்னிலைமை வந்து அவனுக்கு எப்படி இருந்துச்சு, ரொம்ப ப்ராப்ளமாக இருந்துச்சு. அவன் வந்து ஒரு மல்டி மில்லியனர் மாதிரி வாழ்ந்துட்டு வந்தவன். அவனுக்கு ஒட்டகங்கள், ஏர்மாடுகள், 500 ஏர்மாடுகள், கழுதைகள், 7 குமாரர்கள், 3 குமாரத்திகள் அப்படின்ட்டு அவன் வந்து ஒரு பெரிய ஒரு தேசத்திலேயே ஒரு மல்டி மில்லியனர் மாதிரி வாழ்ந்து வந்தான். ஒட்டகங்கள்லாம் அப்படின்றது இப்போ உள்ள ஆடிக்கார் இருக்க மாதிரி சமானம். அந்த மாதிரி வந்து வாழ்ந்துட்டு வந்த அவனுக்கு சாத்தான் வந்து என்ன பண்ணுறான், அவனை வந்து நீங்கள் அவனை பாதுகாக்கிறீங்க, அவனை தான் உங்களை மறுதளிக்கல, நீங்கள் அவனை தொடுங்க, அவன் உங்களை மறுதளிச்சிருவான் அப்படின்னு சொன்னோன்னே, கர்த்தர் வந்து அந்த வேலியை நீங்கள் அடைச்சிருக்கிறதுனால தான் இது பண்ண முடியலன்னு வேலியை எடுக்கிறப்ப, அப்பையும் வந்து என்ன பண்ணுவான், அந்த ஒய்ஃபு கூட சொல்லுவாள், தேவனை தூசித்து ஜீவனை விடும்ட்டு. கூடே இருந்து வாழ்ந்து 10 பிள்ளைங்களை பெருத்து ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு லேடி இவ்வளோ நாள் வந்து கர்த்தர் எவ்வளவோ ஆசீர்வாதமாக அவங்கள வச்சிருக்கும் போது, அவ்வளோ மல்டி மில்லியனர் மாதிரி அவங்களாம் இருக்கிறப்ப அவளுக்கு அந்த மாதிரி வார்த்தை வரல. ஆனால் ஒரு சோதனைக்குள்ளே அவர் தள்ளப்படுறப்ப அந்த வார்த்தை வந்து தேவனை வந்து தூசிக்கிறதுக்கு அவளுக்கு மனசு வருது. அதாவது தேவனை தூசித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்லுவாள். கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் வந்து தீமையை பெறலாமா அப்படின்னு சொல்லி யோபு ஒன்னே சொல்வார். இதே மாதிரி தான் நம்மளும், நான் கூட அது மாதிரிலாம் ரொம்ப பிரச்சனை போராட்டத்தின் மத்தியில் அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் விட்டுருக்கேன். நிறைய பேர் நம்ம பிரச்சனை போராட்டத்தில் வந்து நம்ம வார்த்தைகளை விடுறது வந்து கண்டிப்பாக இது மாதிரி நம்ம இவ்வளோ நான் உங்கள் கூடயே சர்ச்சுக்கு தினமும் வரேன், ஒவ்வொரு நாளும் உங்களை தெய்வ சமூகத்தில் வந்து இருக்கிறேன், உங்களை தேடுறேன், உலக வாழ்க்கையில் எவ்வளோ பேர் ஜாலியாக இருக்காங்க, சர்ச்சுக்கே போகாமல் இருக்காங்க, ஆனால் அவங்களாம் நல்லா இருக்காங்களே, என் வாழ்க்கை மட்டும் இப்படி ஆயிடுச்சே, கேள்விக்குறி ஆயிடுச்சே, நான் நம்பி ஏமாந்துட்டேனே, என் சூழ்நிலை மாறி போயிடுச்சே, நான் ஒவ்வொரு நாள் அழுக கண்ணீரில் போயிட்டு சூசைட் அட்டன் பண்ணுற போகிற அளவுக்கெல்லாம் நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேனே அப்படின்லாம் எவ்வளோ பேர் நிறைய கொஸ்டின்ஸோடு நம்ம இருப்போம் கண்டிப்பாக. ஆனால் உண்மையிலேயே அது வந்து ஆக்சுவலாக ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொருத்தர் ப்ராப்ளத்தையும் அவங்க க்ராஸ் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கிறது தான் எல்லாருக்கும். லவ் ஃபெயிலியர் ஆகிறவங்களும் சரி, கடன் பிரச்சனையில் இருக்கவங்களும் சரி, குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க, கல்யாணம் 40-45 வயசு ஆகியும் கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டு இருக்கவங்க, இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரால நம்ம பாதிக்கப்படும் போது அந்த மாதிரி வார்த்தைகள் கண்டிப்பாக வரதான் செய்யுது. என்ன காரணம்னா, குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்கன்னா அவங்க ஒரு நல்லது கெட்டது எதுக்குமே போக முடியாது, 4 பேர் பேசுவாங்க, அப்போ அவங்க அதில் மனஸ்தாபப்பட்டு அழுவாங்க. இதே மாதிரி தானே அண்ணாலையும் வந்து அந்த எல்கானா வந்து அப்படி ரெட்டத்தனையாக கொடுத்து அவனை பார்த்துக்குவான் ஹஸ்பண்டு. ஆனாலும் அவளுக்கு குறை என்ன, குழந்தை இல்லை, என்னதான் பார்த்துக்கிட்டாலும் குழந்தை இல்லை, அவளுக்கு அந்த குழந்தை வேணும் கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த யோபுவும் அப்படிதான், அவனை வந்து அவ்வளோ வந்து யோபு வந்து அவன் வாயினால கூட ஒரு வார்த்தை கூட பேசலை அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஏன்னா அவனுக்கு ஃபுல்லும் வந்து உடம்பெல்லாம் அந்த ஸ்கின் டிசீஸ் மாதிரி வந்து அந்த ஓடை வச்சு அவன் சொரிஞ்சுக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி நிலைமைக்கு தள்ளப்பட்ட நிலைமையில ஆனதுக்கு அப்புறமும் கூட அவன் வந்து கர்த்தரை வந்து எந்த வார்த்தையுமே பேசல, அவன் வாயால் அவன் ஒரு வார்த்தையும் பேசலன்னே வேதத்தில் இருக்கும். ஆனால் நம்ம நிறைய சூழ்நிலையில் நம்ம வந்து நிறைய பேசுகிறோம், நம்மளால தாங்கிக்க முடியாத பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணுறப்ப நம்ம நிறைய பேசுகிறோம். அதில் ஒவ்வொரு தடவையும் நம்மளை வழி நடத்துகிறார் அவர். நம்ம நினைக்கிறோம் நம்ம இப்போ ரொம்ப தலை குனிஞ்சு நிற்கிறோம், நிறைய தலை குனிவை நம்ம சந்திக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறோம். ஏன்னா எவ்வளோ பெரிய ஊழியக்காரவங்க தினம் கர்த்தருக்காக பாடல்களை எழுதி ஒவ்வொரு நாளும் அந்த பாடல்கள் மூலியமா லட்சக்கணக்கான ஆத்மாக்கள் வந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டு வாலிப பிள்ளைங்களா ஏற்றுக்கொண்டு இந்த மாதிரிலாம் இருக்கிற சிச்சுவேஷன்ஸ்ல இருக்கிறவங்களே பாதிக்கப்பட்டு ஒரு பின்மாற்றத்தில் வந்து இருக்கிறப்ப அது எவ்வளோ பெரிய இது. அவர் ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாத அவங்கள அப்படி வந்து உலகம் வந்து கொண்டு தள்ளி விட்டுருச்சு. அது மாதிரி தான் இப்போ நமக்கும் அது மாதிரி சூழ்நிலைகள் நிறைய நமக்கு க்ராஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒன்னே ஒன்று நினச்சோங்க, எந்த விஷயத்தில் மனுஷன் நமக்கு என்ன ஆசையை காட்டி இப்போ நடுத்தரவில் நம்மளை விட்டுட்டு போகிறானோ, ஆனால் கர்த்தர் வந்து நம்மளை விட மாட்டாருங்க, கடைசி வரைக்கும் விட மாட்டாரு. எந்த இடத்துல நம்ம துக்கப்பட்டு அழுது புலம்பி தவித்து கொண்டிருக்கிறோமோ அந்த இடத்துல நம்ம தலையை உயர்த்துவார். மீன் பிடிக்கிற பேதுரு பார்த்தீங்களா, அவன் ரொம்ப அசிங்கப்பட்டு அந்த இடத்துல மீனே கிடைக்காம நிற்பான். ஆனால் அவனை வலை கிளிய மீன்களை பிடித்து பக்கத்து பிடங்களையும் நிரப்பி தான் அவனை கூட்டு போவார். அந்த இடத்துல அற்புதம் செஞ்சு தான் அவனை மனுஷனை பிடிக்க கூட்டு போவார்.
அதே மாதிரி நம்ம இன்னைக்கு தலை குனிஞ்சு நிக்கிறோமா? எந்த விஷயத்த நினைச்சு நம்ம தலை குனிஞ்சு நிக்கிறோம்? நம்ம காரியங்கள் நடக்கவே மாட்டேங்குது. ஒவ்வொரு நாளும் நான் தேவ சமூகத்துக்கு ஓடி வரேன், ஆனா நம்ம காரியங்கள் ஜெயமே கிடைக்க மாட்டேங்குது. நான் எனக்கு தோற்று போன நிலைமையில தான் இருக்கேன், என் வாழ்க்கையில ஜெயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க தேவ பிள்ளைய உண்மை பார்த்துதான் கர்த்தர் சொல்றாரு, மேக ஸ்தம்பம் மாதிரி ஒவ்வொரு நாளும் உங்களை வழி நடத்துற தேவன் உங்க கூடயே வராரு. அவர் ராஜாக்கள் மத்தியில உங்களை கொண்டு போய் நிறுத்துவாரு. உதிக்கிற சூரியனிடம் உதிக்கிற ராஜாக்கள் இடத்தில் உதிக்கிற சூரியனிடத்தில் ராஜாக்கள் வருவார்கள்னு வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அதே மாதிரி கண்டிப்பா உங்களை தேடி வருவாங்க. இன்று விட்டுட்டு போனாங்க அப்படின்னு நினைச்சு அழுது தவிச்சு அப்படியே உக்காந்துக்கிட்டு ஒரு சூழ்நிலையில டிப்ரெஷன்ல தள்ளப்பட்டு, மனுஷன் எப்பயுமே அப்படிதாங்க. மனுஷனை நம்பணும்னா வாழ்க்கையே ஒன்றும் இல்லாம போயிடும். இன்னைக்கு மனுஷன் எல்லாம் பேசுவான். அவன் தேவைகளை பூர்த்தி செய்யற வரைக்கும் அவன் எல்லாமே பேசுவான், எல்லா விஷயத்திலையும் பேசுவான். மனுஷன் எவ்வளோ ஆசையை காட்டி எவ்வளோ இது பண்ணி ஏமாற்ற உலகம் இது. மோசமான உலகத்துல வாழ்றோம் நம்ம. அதனால இந்த வாழ்க்கையில ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சத்துருவானவன் எவனை விழுங்குறான் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான்னு நம்ம படிக்கிறோம். அப்ப அவன் வகை தேடி சுற்றி திரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கான். அப்ப எவனை விழுங்குறான் அப்படின்னா அவன் விழுங்குற வலையில நம்ம விழுவக்கூடாது. கர்த்தர் நம்மளை பாதுகாக்கணும். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாக்கணும். அவர் மேகஸ்தம்பம் போல நம்மளை வழி நடத்துற தேவன். துயரப்பட்டு கண் கலங்கி கஷ்டத்துல இருக்கிற தேவ பிள்ளைய உண்மை பார்த்துதான் கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், உன் தலையை உயர்த்துவேன். நீ எந்த இடத்துல வெக்கப்பட்டியோ அதே இடத்துல உன் தலையை உயர்த்துவேன். சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என்னையால் உன் தலையை அபிஷேகம் பண்ணுவேன்னு சொன்ன கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுவாரு. எந்த சத்துருக்கு முன்னாடி நீங்க வெக்கப்பட்டு அசிங்கப்பட்டு இன்னைக்கு நின்று தலை குனிஞ்சு நிக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களை தலையை உயர்த்துவாரு. யோபு அப்படிதாங்க, அவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில இருந்தான். ஆனா அவனை கர்த்தர் எப்படி ரெட்டத்தனியான பலன் கொடுத்தாங்க. அவனை பாக்குறதுக்கு இப்ப நம்மள ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா என்ன பண்ணுவோம், பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு போவோம். ஆனா அவனை பார்க்க வந்தவங்க எல்லாம் பொண்ணு பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. 42வது அதிகாரத்துல இருக்கும். நிறைய விலை மதிக்க முடியாத அந்த இதெல்லாம் கொண்டு அவங்க பார்க்க வந்தாங்க அப்படின்ட்டு. அப்ப எல்லாமே டபுளா கொடுத்து அவனை ஆசீர்வதிச்சாரு. அவன் அவ்வளோ அதே மாதிரி இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ஸை வச்சு நம்ம எதையுமே எடை போட முடியாது. எந்த விஷயத்தையுமே இப்ப நம்ம சிச்சுவேஷன்ஸ் ரொம்ப பேடா இருக்கா, கர்த்தர் நம்மளை வழி நடத்துறதுக்கு வல்லமையுள்ளவருங்க. வாழ்க்கையிலே கசப்புக்கள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புக்கள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் அது எதினால் நீ என்னோடு வருவதினால், எதினால் அது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பகலெல்லாம் வழி கட்ட கூட வருது. அன்பான தேவன் என்னோடு இருக்க, அது போதும் என் வாழ்விலே. ஜெபம் நேற்றும் என்று மாறாத எங்கள் பரமபிதாவே உம்மை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன் அப்பா. இந்த அருமையான வேலையில அப்பா தோல்வியோட உட்கார்ந்துருக்க ஒவ்வொரு தெய்வ பிள்ளையே உண்மை பார்த்துதான் கர்த்தர் சொல்றாரு, இரட்டத்தனையான பலனை கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பேன். எந்த இடத்துல தோற்று போனியோ அந்த இடத்துல உனக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பேன். துயரப்பட்டுகிறவர்களே பாக்கியவான்கள். யார் யார் எந்த கட்டுல உட்கார்ந்துருக்காங்களோ, கடன்ற கட்டுகளோ, பாச வலைய விரித்து ஏமாற்றி போன சகோதர சகோதரி, எந்த கட்டுல இருக்கிறீங்க? யார் உங்களை ஏமாத்துறா? யார் உங்களுக்கு இந்த பிரச்சனைக்குள்ள கொண்டு உட்கார வச்சா? அப்பா குழந்தை இல்லைன்னு உங்களை உட்கார வச்சிருக்காங்களா? என்ன பிரச்சனையில உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? கல்யாணம் ஆகலன்னு உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? மந்திர சூனிய பில்லியம் எல்லாம் வச்சு உங்களை உட்கார வச்சிருக்காங்களா? வன்கண் எரிச்சல் மூலியமா படுக்கையா உட்கார்ந்துருக்கீங்களா? வியாதியில கொடுமையில அப்பா என்ன ப்ராப்ளத்துல உட்கார்ந்துருக்கீங்க? தேவ மகிமை உங்களை இறங்குது. எல்லா கட்டுகளை இயேசுவின் நாமத்துல உடைத்தே இருக்கிறேன் அப்பா. அப்ப கேட்கிற போதே ஒரு வல்லமை இறங்கணும் இயேசுவின் நாமத்துல.
யார் யார் இதை கேட்டுட்டு இருக்காங்களோ ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஏசப்பா. அப்பா விடுதலை இல்லாம இருக்கிற ஒவ்வொருத்தரையும் விடுதலை பண்ணுங்க ஏசப்பா. துயரப்பட்டவர்கள் எல்லாம் விடுதலை பண்ணுங்க. வழி நடத்துங்கப்பா. வழியே தெரியல, எனக்கு எப்படி போறதுன்னு தெரியல, வடது பக்கம் போறதா இடது பக்கம் போறதான்னு சொல்றப்ப கர்த்தர் உங்கள் செவிகளில வழி எந்த பக்கத்து போகணும்னு வழியை காட்டுவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவார். உண்மையிலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்ற கர்த்தர் இந்த நேரத்துல உங்களை வழி நடத்துவார். யோபு அன்னைக்கு முன்னிலைமை பார்க்க பின்னிலைமை எப்படி ஆசீர்வதித்தாரு, அதே மாதிரி இந்த நேரத்துல இப்ப பின்னிலைமை ரொம்ப இப்ப அட் பிரசன்ட் நீங்க உங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, என்ன பண்றது, சாவு ஒண்ணுதான் எனக்கு ரெடியா இருக்கு, நான் செத்துடலான்னு நினைக்கிறேன், எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க தேவ பிள்ளைய உம்மை பார்த்துதான் வார்த்தை வருது, கர்த்தரோட வார்த்தை வருது. உனக்கு எந்த இடத்துல வெக்கப்பட்டு தலை குனிஞ்சியோ அந்த இடத்துல உன் தலையை உயர்த்துவார். உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார். எந்தெந்த சத்துருக்கள் உங்க வீட்டுல உள்ள எல்லா மனுஷர்களால கைவிட்டப்பட்டு நிலைமையில உட்கார்ந்துட்டு இருக்க தேவ பிள்ளைய உம்மை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன், நீ எதை குறிச்சு கவலைப்படாத. கர்த்தர் வார்த்தை அசட்டை பண்ணாதீங்க. கர்த்தரோட வார்த்தை ஒவ்வொன்றும் வல்லமை உள்ளது, அது உயிர்ப்பிக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் நீங்க தேவ சமூகத்துல வாங்க, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்ன சூழ்நிலையை மனுஷனை நம்பி ஏமாறாதீங்க. மனுஷன் மோசமானவன், நமக்கு என்ன வளைய விரிக்கணும்னு அவனுக்கு தெரியும். எல்லாம் நமக்கு இருக்கிறத எல்லாத்தையும் சுருட்டிட்டு இல்லாட்டி நம்ம வாழ்க்கையை அழிச்சிட்டு நம்மள ஒண்ணும் இல்லாம நடுத்தருவுல கொண்டு போய் விட்டுருவாங்க. ஆனா கர்த்தர் நம்மள ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவார். லாஸ்ட் வரைக்கும் கஷ்டம்னு சொல்லி நீங்க யார்கிட்ட வேணாலும் போங்க. ஒரு நாள் கேட்பாங்க, 2 நாள் கேட்பாங்க. நீங்க ஒரு நாள் அழுகலாம், 2 நாள் அழுகலாம், 3ஆவது நாள் இதுதான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அசைப்பற்ற உலகத்துல நம்ம வாழ்றோம். கர்த்தரையே நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். தேவ சமூகத்துல உங்க விண்ணப்பத்தையும் உங்க கண்ணீரையும் செலுத்துங்க. அந்த கண்ணீரை கூட அவர் விடலைங்க. அந்த கண்ணீரை நீங்க சிந்துற கண்ணீரை துருத்தியில வச்சிருக்காராங்க அவரு. அந்த துருத்தியில வச்சு அதை கணக்கில் வச்சிருக்காரு அந்த கண்ணீரை. அப்படி இருக்க தேவன் உங்களை எப்படிங்க கைவிடுவாரு? உங்களை பாதுகாப்பாரு, உங்களை வழி நடத்துவாரு. இந்த கேட்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென்.